മൂന്നാമത് ശ്ലോകം. ഗ്രാമ്യധർമ്മനിവൃത്തിഃ ച മോക്ഷധർമ്മരതിഃ തദാ. ഗ്രാമ്യധർമ്മനിവൃത്തിശ്ച മോക്ഷധർമ്മരതേസ്തദാ. മിതമേദ്യ അധനം ശാശ്വത് വിവിക്തക്ഷേമസേവനം. മിതമേദ്യാത് അധനം ശാശ്വത് വിവിക്തക്ഷേമസേവനം. ഗ്രാമ്യധർമ്മനിവൃത്തിശ്ച മോക്ഷധർമ്മരതേസ്തദാ. മിതമേദ്യാത് അധനം ശാശ്വത് മിതമേദ്യാത് അധനം ശാശ്വത് വിവിക്തക്ഷേമസേവനം. ഗ്രാമ്യധർമ്മങ്ങൾ കൈവെടിஞ்சு മോക്ഷധർമ്മങ്ങൾ ஆச்சரிக்கணும். ரொம்ப ரொம்ப கம்மியா ரொம்ப ரொம்ப சத்தா இருக்கிற சுத்தமான போஜனம் சாப்பிடணும். இப்படி எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அதே மாதிரி நித்தியவும் ஏகாந்தமான இடத்துல வசிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. புருஷார்த்தங்கள் அப்படிங்கிறது 4. காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். முதல்ல ஆக்ரஹம் அப்படிங்கிறது உண்டாகணும். அதனால காமார்த்தம். ஆக்ரஹங்கள் உண்டானதுனால ஆக்ரஹ പൂർത്തീകരണத்துக்காയിട്ട് അർത്ഥാർത്ഥം പൊരുളുകളെ ന്യായமான രീതിയിൽ സമ്പാദിക്കരുത്. എന്നിട്ടോ ആഗ്രഹമുണ്ടായിട്ട് പൊരുളുകളെ ന്യായமான രീതിയിൽ സമ്പാദിച്ചിട്ട് தர்மார்த்தம் கிடைச்ச அந்த பொருளுகளால தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தணும். அநியாயம் இல்லாத வாழ்க்கையை நடத்தணும். நிறைய பேருக்கு தான தர்மங்களை செஞ்சுட்டு வாழ்க்கை நடத்தணும். இப்படி 3 புருஷார்த்தங்களை கரெக்டா செஞ்சாதான் மோட்சார்த்தம் அந்த லட்சிய பிராப்தி அப்படிங்கிற ஸ்தானத்தை வந்தடையறதுக்கு சாதிக்கும். கிராமிய தர்ம நிவர்த்தி திரிவர்க்கங்களிலேந்து இருக்கிற நிவர்த்தியாக்கும் இங்க சொல்லப்படுறது. மோட்சார்த்தம் அப்படிங்கிற லட்சியத்துக்கான ஸ்டெப்ஸ் ஆக்கும் காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தங்கள். இந்த 3 விதமான புருஷார்த்தங்களிலேந்தும் இருக்கிற நிவர்த்தி ஆக்கும் இங்க கிராமிய தர்ம நிவர்த்தி அப்படின்னு சொன்னது. நியாயமான ஆசை, நியாயமான ஆசைக்காயிட்டு நியாயமான பொருள் சம்பாதனம், நியாயமான பொருளை சம்பாதிச்சுண்டு சத்தியசந்தமாயிட்டு குடும்பத்தை நயிச்சு தான தர்மங்கள் வழி புண்ணியலப்தி கிடைச்சா மட்டும்தான் 4வது புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம் கிடைக்கும். 3 புருஷார்த்தங்கள் அதுக்கப்புறமா கைவிட்டுண்டு நிவர்த்தி மார்க்கம் ஸ்வீகரிச்சுண்டு இனி ஒன்றும் செய்யறதுக்கில்லை அப்படிங்கிற அவஸ்தையில மோட்ச தர்மரதிகி 4வது புருஷார்த்தமாயிருக்கிற டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சத்துக்கிட்ட கூடுதல் மனசு இப்படி அட்டாச் ஆகிறது. இகலோக வாழ்க்கையில பலதும் அனுபவிச்சு அந்த அனுபவிச்சதுல ஒன்னும் ஒரு பரிபூர்ணமான திருப்தி வராதக்கு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு உபேட்சிச்சுண்டு பரிபூர்ண திருப்தி வர அந்த ஆத்ம அனுபூதிக்காயிட்டு பகவானில அந்த மனசு லயிக்கிறது. இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் நமக்கு விரக்தி பாவம் அப்படிங்கிறது வந்து சேருறது. அதனால பகவானை கூப்பிடுற அத்தனை பேருக்கும் பகவான் அவளுடைய என்னெல்லாம் ஆக்ரகங்கள் இருக்கோ அதெல்லாம் சாதிச்சு கொடுத்துடுவார். நீ இதெல்லாம் தானே ஆசைப்பட்டாய், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. എന്നിട്ട്
അതിലെ അവൾക്ക് കടച്ചിയിലെ ഒരു പൂർണ്ണത ഉണ്ടാകരുതില്ലേ. എത്ര കടച്ചാലും പത്തറതില്ലേ. 10 കടച്ചാ 100 വേണം, 100 കടച്ചാ 1000 വേണം, 1000 കടച്ചാ 10,000 വേണം, 1 കോടി കടച്ചാലും അതുക്കു മേലെയും വേണം. എന്നാ இந்த கூட்டி குவிச்ச பைசாவெல்லாம் ஒரு சேர கையால எண்ணி பார்க்க முடியுமா? அதுவும் முடியாது. அதாவது அங்கங்க ஒவ்வொரு பேங்க்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும், அதனோட சீட்டு மட்டும் தான் கண்ணுல காணும். இருந்தாலும் போரும் அப்படிங்கிற அந்த திருப்தி வரதில்லை. கடைசியில அது ஒண்ணுமே மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்குறதில்லை அப்படிங்கிற உணர்வு கிடைக்கிறதே. அப்போ நமக்கு அந்த வைராகியம் வருது. ഇതൊന്നും എനിക്ക് വേണ്ടാം, ഇതിലൊന്നും എനിക്ക് മനസ്സ് ലയിക്കലേ. ദേവഹൂതിയും കർദമനുമാ ചേർന്നിട്ട് 100 വർഷമാക്കും അവളോട് സൗഖ്യமான தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிச்சு തീർത്താ. എന്നിട്ടും அந்த பரிபூர்ண அவஸ்தையிலையும் அவளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகலை தேவஹூதிக்கு. அதனால தேவஹூதி சொல்லறா, 100 வருஷம் நான் அனுபவிச்ச சந்தோஷங்கள் ஒன்றும் எனக்கு ஒரு பயத்தை நிவர்த்தி பண்ணலை. அதனால பயமில்லாத ஒரு நிலைமையை எனக்கு உண்டாக்கி தரணுமே பகவானே அப்படின்னு பகவான் கிட்ட தேவஹூதி கேட்டது. இப்படி இனி பகவான் மாத்திரம் போரும், எனக்கு இனி மோட்சார்த்தம் மட்டும் போரும் அப்படிங்கிற உரச்ச திருடதை. சாத்துக்கொடியில ஜூஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சமாயிருக்கிறது என்னது? சண்டியாக்கும். சண்டி மாதிரி ஆயிடுறது இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம். விஷய சுகங்களுக்காயிட்டு ஓடி நடந்து அர்த்த சம்பாதனம் நடத்தி நடத்தி டயர்ட் ஆயிட்டேன் நான் பகவானே. இனி எனக்கு ஒண்ணுகிட்டையும் ஆசையில்லை பகவானே. மோட்சபதம் தாங்கோம் பகவானே. நம்மளோட நல்ல ஜீவிதம் அப்படிங்கிறது நாம் செய்யற தான தர்மங்கள் வழியா உண்டாகிற புண்ணியபலமாக்கும் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பகவான் எடுத்து சொல்றார். ஆரோக்கிய அவஸ்தையில மட்டும்தான் நமக்கு സ്വധർമാനുഷ്ഠാനം ചെയ്യறதுக்கு സാധിക്കും. 1 கிடைச்சானா 10 வேணும், 10 கிடைச்சா 100 வேணும், இப்படி எത്ര கிடைச்சாலும் பத்தாது இனியும் வேணும் வேணும் அப்படிங்கிற ஆகிரகங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது கிடையாது. ஆருக்கும் ஆരെയും പരിപൂർണമായിട്ട് തൃപ്തിപ്പെടുത്തുறதுக்கு സാധിക്കാது. മരണം വരയ്ക്ക്, ജനനം മുതൽക്ക് മരണം വരയ്ക്ക് വിവിധ ஆகிரகங்கள் நம்மளோட கூடயே இப்படி கண்டினியூ ஆகும். சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறத விளையாட்டு பொருள்களுக்காயிட்டும் மிட்டாய்க்காயிட்டும் ஆசைகள் வருது. அதுக்கப்புறமா அந்த ஆசைகள் இப்படி ஒன்னிலேருந்து இன்னொன்னு இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை. விரக்தி பாவத்தால எல்லா ஆசக்திகளும் வெடிஞ்சு பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கான பிரயாணம் பகவல் யாத்திரை அப்படிங்கிறது நம்மளை முக்தி அப்படிங்கிற புருஷார்த்தத்துல டாப் மோஸ்ட் ஸ்தானமா இருக்கிற மோட்சார்த்தத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். சதர்மாச்சரணம் அப்படிங்கிற பிரவൃத்தி மார்க்கத்துல அந்த கரண சுத்தி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிலேந்து நிவൃத்தி பிராபிக்கிற அவஸ்தையில விரக்தி பாவம் அப்படிங்கிறது வந்து சேருறது. பக்தி வழி மோட்ச தர்ம ரதிகி, மோட்ச தர்மத்துல மனசு லயிச்சு கைவல்ய பதம் கிடைக்கிறது, மோட்ச பதம் கிடைக்கிறது, சாயுஜ்ய முக்தி கிடைக்கிறது. ததா அதுக்கப்புறம் மிதமேத்ய அதனம். இந்த விரக்தி பாவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதாக்கும் இங்க ததா அதுக்கப்புறம் விரக்தி பாவம் வந்ததுக்கு அப்புறம் மித மேத்ய அதனம். மிதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி. மேத்தியம் சொன்னா தூய்மையா இருக்கிறது. மேதம் சொன்னா யாகம். யாகத்துக்கு உபயோகிக்கிற எல்லாம் புனிதமாக்குமே, அதே மாதிரி புனிதமான விஷயங்களை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்றது. அதனம் அப்படின்னா போஜனம், சாப்பாடு. எந்த ஒரு வர்க்கும் செய்யாத ஒரு அவஸ்தையாக்கும் நிவൃத்தி மார்க்கம். அதனால வர்க்கு பண்ணாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத டைஜஸ்ட் ஆகாத பொருளெல்லாம் வாயில போட்டு சாப்பிட்டானா ஜீரணமாகாது. அதனாலயாக்கும் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது. நிவൃத்தி மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியா தேவைக்கான உணவை மட்டும்தான் சாப்பிடலாம் அப்படின்னாக்கும் சொல்லுது. ஓரோ சரீரத்துக்கு ஓரோ குவான்டிட்டியிலேயாக்கும் சாப்பாடு தேவை. அதனால பொதுஜனம் பலவிதம். அதனால ஓரோருத்தரோடும் சரீர ஆரோக்கியத்துக்கு சூட்டபிளான மிதமான புனிதமான உணவை சாப்பிடணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். மனுஷாள்ல பார்த்தானாலே எத்தனை பேருக்கு எத்தனை விதமான விஷயங்களாக்கு பிடிக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது.
ஒருத்தருக்கு அவியல் பிடிச்சா இன்னொருத்தருக்கு அவியலை கண்டாலே ஆகாது. ஒருத்தருக்கு சாம்பார் பிடிச்சானா ஒருத்தருக்கு ரசம் தான் பிடிக்கும். இன்னொருத்தருக்கு கூட்டு பிடிச்சானா அந்த கூட்டோடு பக்கத்திலே போக மாட்டார் இன்னொருத்தர். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சாய்ஸ். அதே மாதிரி சாப்பிட்றது அந்த குவான்டிட்டியிலையும் இருக்கு வித்தியாசம். சிலவாளுக்கு நிறைய எത്ര சாப்பிட்டானாலும் வயறு நிறைஞ்சு நிற்கும், ஆனால் பசி உணர்வு அடங்காது. இனியும் சாப்பிட்றதுக்கு ஆனால் வயத்துக்குள்ள இடமும் இல்லை. சிலவாளுக்கு இத்தினூண்டு சாப்பிட்டா போரும், அந்த வயறு அப்பா இனி வயத்துக்குள்ள இடமே இல்லை எனக்கு போரும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துவிடும். இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது மனுஷால எத்தையோ எத்தையோ வெரைட்டி ஆக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்வீட்டு அப்படிங்கிறது இனிமையான விஷயம். அந்த ஸ்வீட்டிலையும் சில ஸ்வீட்டு சிலவாளுக்கு பிடிக்கும், சில ஸ்வீட்டு சிலவாளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருக்கு. சிலவாளுக்கு வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட முடியும், சிலவாளுக்கு நான் வெஜிடேரியன் இல்லாதக்கு சோறு இறங்கவே இறங்காது, சிலவாளுக்கு தயிர் வேணும், சிலவாளுக்கு தயிர் இல்லாதக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்கறதுக்கு பറ്റാது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடோடு ஸ்திதியாக்கம் உள்ளது. இதே மாதிரி இந்த சர்வ சராചരங்களுக்கும் இருக்கு வெரைட்டிஸ். எறும்புக்கெல்லாம் பார்த்தானா நம்மளோட ஒரே ஒரு தானியத்தோடு அரிசிமணியோட அளவுக்கு சாப்பாடு கூட வேண்டாம், அதோட பகுதியில கால்பங்குலேருந்து இத்தினூண்டு தான் இருக்கு. அந்த எறும்போடு உருவமே இத்தினூண்டு தான் இருக்கு. அப்போ ஒரு அரிமணியை சமைச்சு அதை ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு கூடிய அந்த எறும்பால பറ്റാது. அப்படி எறும்போடு சாப்பாடோடு குவான்டிட்டி, பறவைகளோடு சாப்பாடோடு குவான்டிட்டி. பறவைகளுக்கும் சின்ன வயிறாக்கம் இருக்கு, அந்த சின்ன வயிற்றுக்குள்ள நம்ம ஒரு பிளேட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ரொப்ப முடியாது. அதே மாதிரி ஆனிமல்ஸோடு சாப்பாடோடு குவான்டிட்டி, பிராணிகளோடு சாப்பாடோடு குவான்டிட்டி, மனுஷாலோடு சாப்பாடோடு குவான்டிட்டி, இப்படி எல்லாத்துக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஓரோருத்தருக்கும் சாப்பிட்ற குவான்டிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஐட்டக்கும் இருக்கு. மேதஸ் அப்படிங்கிற கொழுப்பு இல்லாத விஷயங்களை சாப்பிடணும் அப்படின்னாக்கும் இங்க பகவான் சொல்ற. வறுத்ததும் பொரிச்சதும் அல்லாத ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கிற சுஜித்துவம் இருக்கிற சஸ்யாகாரமாக்கும் இங்க சொன்ன சுத்தமான போஜனம். வாத பித்த கஃபங்கள் ஈக்குவல் அவஸ்தையில சரீரத்துல இருந்தானா பூர்ண ஆரோக்கியமாக்கும் கிடைக்கும். இந்த மூணுல ஏதாவது ஒன்று கூடி நிற்கிறத அதுக்கு சம்பந்தமான அசுகங்களுக்கான சாத்தியതകൾ ஜாஸ்தியாக்கும். பூர்ண ஆரோக்கியவானான ஒருத்தருக்கு ஓரோருத்தரோடும் சரீரத்தில் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இடம், தண்ணிக்கு கொஞ்சம் இடம், எயருக்கு கொஞ்சம் இடம், இப்படின்னு பிரிச்சு வேணும் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பகவான் இங்க பாகவதத்திலேயே சொல்லிட்டார். அதனால மிதபட்சணம் அப்படின்னு இங்க எடுத்து சொன்னார். சாத்விக ஆகாரமாக்கும் சுத்த ஆகாரம். பகவானை தியானிக்கிறவாளுக்கு சாத்விகமான உணவு ஜாஸ்தியான சத்குணத்தை இன்க்ரீஸ் செய்யறது. சாப்பாட்டினாலேயும் நமக்கு இந்த மாதிரி ராஜச தாமச குணங்கள் வராம தடுக்கலாம் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொன்னதினோடு அர்த்தம். சாப்பாட்டு விஷயங்களிலேயும் ராஜச உணவு தாமச உணவுன்னு எல்லாம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்ததாக்கும், அதனால இங்க அதை டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கலை. சஸ்வது எப்பவும் சோம்பேறித்தனம் இல்லாதக்கு ஏகாந்தமான க்ஷேம சேவனம், അടുത്തവാകിട്ടേന്ത് ഡിസ്റ്റർബ് ഇല്ലാത്ത സ്ഥാനത്തില് സുഖമായിട്ട് ഉட்கார்ந்துட்டு பகவானை சேவிக்கணும் அப்படின்னாக்கும் பகவான் இந்த ஸ்லோகத்துல அம்மையான தேவஹூதிக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். 4வது ஸ்லோகம். அஹிம்சா சத்தியம் ஆஸ்தேயம் யாவது அர்த்த பரிகிரஹ பிரம்மச்சரியம் தபஹ சௌஜம் ஸ்வாத்யாயஹ புருஷார்ச்சனம் அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரஹ பிரம்மச்சரியம் தபஹ சௌஜம் ஸ்வாத்யாய புருஷார்ச்சனம். அஹிம்சை, சத்தியம், ஆஸ்தேயம், தபசு, ஈஸ்வர பூஜனம்,
சௌஜம், பிரம்மச்சரியம், சுவாத்தியாயம், இப்படி இருக்கிற விஷயங்களால எல்லாம் சித்தத்தை பரமாத்மாவில சேர்க்கணும் அப்படின்னு பகவான் அம்மாவான தேவஹூதி கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அஹிம்சா, சத்தியம், ஹஸ்தேயம், யாவது அர்த்த பரிகிரகா, அர்த்த பரிகிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அபரிகிரகம் அப்படிங்கன்னு சொல்றதுதான். அஞ்சாவதாயிட்டு பிரம்மச்சரியம். அஷ்டாங்கத்துல ஃபர்ஸ்ட் அங்கம் அப்படிங்கிறது யமமாக்கும், யமத்துல உப அங்கங்களாக்கும் இப்போ நம்ம பார்த்தது. தபஹா, சௌஜம், சுவாத்தியாயா, புருஷார்ச்சனம் இதெல்லாம் நியமமாக்கும். யமம் அப்படின்னாக்கா செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கே அதெல்லாம் செய்யாம இருக்கிறது. அஹிம்சை, மனசாவாஜா கர்மனா ஆரேயும் நோகடிக்காம இருக்கிறது, உயிரினங்களை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது, வாக்கால நோக்கால சிந்தையால பிரவൃத்தியால ஆரேயும் சங்கடப்படுத்தாம இருக்கிறது. ஒருத்தர் நம்மளை துரோகிச்சாலும் அவளை திரும்ப உபதிரவிக்கணும் அப்படிங்கிற பிரதிகார புத்தி இல்லாம இருக்கிறது. இதாக்கும் அஹிம்சை அப்படின்னு சொன்னாக்கா. சத்தியம், സത്യസന്ധമായിട്ട് മനസാവാചാ കർമ്മണ ചിന്തിച്ച് പ്രവർത്തിക്കരുത്. ഹസ്തേയം, ஸ்தேயம் சொன்னாக்கா திருட்டு, ஹஸ்தேயம் அப்படின்னாக்கா திருடக்கூடாது. அடுத்தவாளோடு பொருளை மனசால கூடியும் ஆசைப்படக்கூடாது. யாவது எந்த அளவுக்கு அர்த்தம் பொருள்கள் தேவையோ, பரிகிரகா அந்த அளவுக்கு மட்டும் கையில வச்சுக்கிறது, தேவைக்கு மட்டும் சம்பத்தை சம்பாதிக்கிறது, உபயோகத்துக்கு மட்டுமான சம்பாதனம். தேவைக்கு ஜாஸ்தியாயிட்டு சம்பாதனம் பண்ணினானாக்கா நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம அனர்த்தமாயிட்டு திருந்துடும். நிறைய பைசாவெல்லாம் வீட்டுக்குள்ள இப்படி பூட்டி வச்சுட்டு இருந்தானா நைட்டு தூங்க முடியாது, பயம், திருடன் வந்துடுவனோ, பணத்தை தூக்கிட்டு போயிடுவனோ இப்படின்னெல்லாம். அப்ப அளவுக்கு மீறி சம்பாதனம் அப்படிங்கிறது டென்ஷனை உண்டாக்கும். பிரம்மச்சரியம் புத்திய நேர்வழிக்கு நயிக்கிறதாக்கும் பிரம்மச்சரியம். இந்திரிய கண்ட்ரோல் பண்றது அதுக்கு பேராக்கும் பிரம்மச்சரியம். நாலெட்ஜ் தேடி உள்ள யாத்திரையாக்கும் இந்த பிரம்மச்சரிய அவஸ்தை. பிரம்மம் அப்படின்னா சத்தியம், பிரம்மச்சரியம் அப்படின்னா சத்திய அன்வேஷண யாத்திரை அப்படின்னு அர்த்தம். பகவத் சிந்தனைக்கு தடசமாயிருக்கிற சிந்தனைகளை அவாய்டு பண்றது அப்படின்னு அர்த்தம். இந்த 5 விஷயங்களாக்கும் யமத்துல இருக்கிற உபாங்கங்கள். தபசோட லட்சியம் அப்படிங்கிறது அந்தக்கரண சுத்தியாக்கும், சத்சங்கம், தியாகம், സ്വധർമ്മ അനുഷ്ഠാനങ്ങൾ, വ്രതങ്ങൾ, നിഷ്ഠയോട് കൂടിയിട്ടുള്ള പങ്ക്ച്വാലിറ്റിயான அப் டு டேட் நம்மளோட வாழ்க்கை, இதெல்லாம் தபசு தான். பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற எல்லாம் தபசாக்கும். மனசா வாஜா கர்மனா இருக்கிற தபசுகள் மஸ்டாக்கும். நம்மளோட மனசு அதாவது அந்த கரணத்தை பியூரிஃபை செய்யறதாக்கும் இந்த தபசு வழியா செய்யப்படுறது. வேதசாஸ்திர பாராயண அபியாசம் வழி ஞான சம்பாதனம் கிடைக்கிறது. புருஷ அர்ச்சனம் அப்படின்னா பகவத் பூஜை அப்படின்னு அர்த்தம். சுவாத்தியாயா அப்படின்னா டெய்லி நம்ம புராண இதிகாசங்கள் எல்லாம் படிக்கிறோம், அது வழியா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது, அதாக்கும் சுவாத்தியாயம். புருஷார்ச்சனம் அப்படின்னா பகவானுக்கு பூஜை பண்றது, பகவானுக்கு அலங்காரம் பண்றது, பூக்களால பூஜை பண்றது, இதெல்லாம் புருஷார்ச்சனம். பரம்பொருளாயிருக்கிற அந்த பகவானுக்கான பாத சேவை. ഇനി ഒന്നുകൂടിയും ഇതിൽ ഉണ്ട് സന്തോഷം. അത് ഇങ്ങ ചൊല്ലിയിട്ടില്ല. കാരണം സന്തോഷം ജനന തൃപ്തിയാണ് മനസ്സ് அப்படின்னு அர்த்தம். നമ്മൾ ഓൾറെഡി பார்த்த ശ്ലോകത്തിലെ சொன்ன தெய்வாது லப்தேன சந்தோஷா, சந்தோஷம் அப்படிங்கிறத அதுல சொன்னதுனால இதுல
சொல்லலை, அவ்வளவுதான். ரெண்டாவது ஸ்லோகத்துல നമ്മൾ அதை பார்த்தோம். സ്വധർമാചരണം ശക്ത്യാ വിധർമാച നിവർത്തനം ദൈവാത് ലബ്ധേന സന്തോഷ ആത്മവേച്ചരണാർച്ചനം. இதுல தெய்வாது லப்தேன சந்தோஷம் அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல எடுத்து சொல்லலை. இப்படி 5 விஷயங்கள் சேர்ந்ததாக்கும் நியமம் அப்படிங்கிறது. தபசு, சௌஜம், சுவாத்தியாயம், புருஷார்த்தனம், சந்தோஷம், இப்படி 5 விஷயங்கள் சேர்ந்ததாக்கும் நியமம் அப்படிங்கிறது. இப்போ யமத்தையும் பார்த்துட்டோம், நியமத்தையும் பார்த்துட்டோம்.